குடும்பத்துல 4 கல்யாணத்தை பண்ணாங்க, 4 தெரியும். அப்புறம் அம்மா அப்பானால்தான் குழந்தைய பிறந்தது. கல்யாணம் பண்ணவன் நினைக்கிறேன்னு பிரிஞ்சு போகுது. பிரிஞ்சு போனோம்னா அம்மா அப்பாவோட ஒத்து வாழறவங்க இருக்கிறாங்க, ஒத்து வாழாதவங்க இருக்கிறாங்க. இதே போலதான் சூரிய குடும்பத்தில் வளர்ந்த இந்த நட்சத்திரம் அதை தனக்குள் எடுத்து எப்படி சூரியன் ஆரம்ப நிலைகளில் ஒரு நட்சத்திரமா தான் இருந்தது. அது நட்சத்திரம் தனக்குள் அமிலமாக விடுயும் போது பால்வழி மண்டலங்களாக மாற்றும். அப்ப நூலாம்படை எப்படி தனக்குள் வரும் மலத்தை வலையாக விரிக்கின்றதோ, அதனை ஈப்பட்டால் அந்த உணர்வை தனக்குள் இருக்கக்கூடிய நுகத்தின் தன்மை ஊனை அது விட்ட உடனே தனியார் மாற்றி சாப்பிடும். அதே சமயத்தில் தனக்குள் இருக்கும் உணர்வை இன்னொரு ஈயின் தன்மை இடப்படும் போது தன் உடலின் மலத்தை கூட சுற்றி காத்துக்கொள்ளலாம். பார்க்கலாம் நூலாம்படை இருக்கு. அந்த ஈயின் தன்மை சுற்றிய பின் இந்த உணர்வின் தன்மை பருவமாக்கி தனக்குள் ஒரு உணர்வை அமிலத்தை சேர்க்கும். எப்படி ரூபமாச்சோ அதே மாதிரி ஆய்விடுகின்றது. இது ஒன்றாகின்றது, இது பலவாகின்றது. இதே போல பால்வெளி மண்டலமாக அமைத்த பின் அதன் உணர்வின் தன்மை தனக்குள் பரவுகின்றது. இருந்தாலும் தூசியாக வருகின்றது. தான் சுழற்சியின் தன்மை கொண்டு எப்படி நூலாம்படை தனக்கு உணவாக எடுத்துக் கொள்கின்றதோ, இது விரித்த வலையில் சிக்கின்ற உலகில் சுழலும் வேகத்தில் தூசியாக மாறுகின்றது. சுழலும் தன்மை கொண்டு தனக்கு கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதியிலிருந்து நுகர்ந்த உணர்வு வந்தாலும் தனக்குள் விளைவதை இதை தனக்கு எடுத்து வருகிறது. விளைத்து இந்த உணர்வின் தன்மை என்ன செய்து அமிலமாக இருந்தது சிறிது சிறிது வரைகின்றது. முதல்ல இந்த கோள்கள் உருவாகப்படும் போது, இந்த கோள்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி பல அணுக்கள் மோதி மோதி மோதலில் ஏற்படும் நிலைகளை அணுக்கள் உருமாறி மோதலில் ஏற்பட்ட ஆவியாக மாறுகின்றது. எடை கூடிய மேகங்களாக மாறுகின்றது. இப்ப எடை கூடிய மேகங்களானத்தின் மேகங்களுக்குள் இந்த அணுக்கள் மோதும் போதுதான் அது நீராக வடிந்து வருகின்றது. நீருக்குள் சிக்குண்ட இந்த அணுக்கள் எடை கூடிய நிலைகள் ஓடும் போது ஒராயின் தன்மையில் ஆவியாக மாறி, ஒராயின் தன்மையில் ஆவியானத்தில் நீரின் எடை கூடி உணவின் தன்மை சிக்கப்பட்டு இந்த உணவின் தன்மை திடப்பொருளாக மாறுகின்றது. திடப்பொருளாக மாறும்போது ஒரு பரம் ஆகுது எல்லை. அந்த எல்லை ஆகும்போது சுழற்சியின் தன்மை ஓடும் போது தன் அருகிலே காந்த புலனை ஒராயப்படும் போது சுழற்சி ஆகுது. சுழற்சியின் தன்மை வெப்பமாகும் போது இந்த நுண்ணி அலை தனக்குள் கவர்கின்றது. துருவ பகுதி உணவாக எடுக்கின்றது. உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து வெப்பம் உருவானது. அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பல பொருளானக்குள் நாம பல பொருளை போட்டு வேக வச்சு நினைச்சு புது புது உணர்வு சுவையாகின்றது. இதே போல நுகர்ந்த உணர்வு கரைந்து அமிலமாக மாறுகின்றது. அமிலத்தின் தன்மை அடைந்த பின் ஆவியாக பல மாறுகின்றது. ஆக மேலிருந்த வானிலை அடுத்து வரும்போது பூமியில் நிலம் எடுத்து வருகிறது அப்படின்னா உள்ளுக்க நேர்ந்தவங்க டபுள்னு உள்ளுக்கு இது போனவங்க அந்த நிலம் எடுக்க நின்றுக்கும். ஏன்னா அதனுடைய வேகத்திற்கு கரைந்தது. இப்படித்தான் பூமியில் பல மாற்றங்களும் உணர்வின் தன்மை வளர்ந்து இதை போல பெரும் சக்தியாக மாறி சுழற்சியின் வேகம் கூட வெப்பத்தின் நனவு கூட இரும்பு எப்படி வெப்பத்தால் வந்து கூழ் மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல நீரானது ஆவியானது நீரானது நீருக்கு அழுத்தின் தன்மை சிக்கியது. ஆனால் பரம்பொருளான எல்லையே இல்லாத இடத்துல எல்லையானதுதான் பரம் பொருள். பரம் என்பது எல்லை. ரூபமே இல்லாத நிலையில் ரூபம் கொண்ட நிலை வந்து இது சாஸ்திரங்கள் கூறுகின்றது. ஆனால் நீரிலிருந்துதான் நெருப்பிலிருந்துதான் நீர் தோன்றியது திருமூலருடைய வார்த்தை. ஆக நெருப்பின் நிலையில் ஆவியாகி உணவின் தன்மை அணுக்கும் போதே அணுவின் தன்மை வந்து நீராகும். நீரின் தன்மை இடப்படும்போது சுழலின் தன்மை வெப்பமாக உணவின் தன்மை என்ன செய்ய அமிலமாக மாற்றும் தன்மை அப்படிங்கிறது. அமிலமாகும் போது நட்சத்திரமாகிறது. அதனுடைய கணர்கள் உமிழ்த்து உணர்வு கொண்டிரும்போது இங்க ஒரே கட்டிகளாக மாறும். ஆக இரண்டு ஈர்ப்பு வட்டங்கள் தொடரும்போது தூசியாக மாறுகிறது. தூசியின் தன்மை சுழற்சி நேரத்தை தனக்குள் எடுப்பதே இந்த அமிலம் ஒடுங்குகின்றது. இப்போ அமிலங்கள் ஒடுங்கப்படும் போது இது ஆவின் தன்மை அடைகின்றது. ஆவின் தன்மை அடையப்படும் போது உரையும் பணியாக மாறுகின்றது. சூரியன் ஞானம் அறிந்தார் ஒரு நீரானது அமிலமானது இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது இந்த உணர்வின் நீர் சத்தாக ஆவின் தன்மை கொண்டு தனக்குள் உருவாகும். ஆகவே இந்த அமிலங்கள் பாதரசமாக மாறும். பாதரசத்தின் தன்மை வரும்போது நீங்க எப்ப ஜூடானாலும் ஆவியாக மாறிப்போம். ஆக நிறந்த நிலம் குருளாகும் போது எடை கூறியதாகும். ஒன்றை தாக்கப்படுவது வெப்பத்தின் தன்மை கொண்டு பிரித்து வரும். ஆனால் வெப்பத்தின் தன்மை கொண்டு ஒரு ஈர்க்கும் சக்தி வருது. இந்த பாதரசத்தின் ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் தன்மைகளும் பிரிக்கும் தன்மை இப்படித்தான் சாஸ்திரங்கள் தெளிவாக இப்படி உருவான நிலைகள் இது உருப்பெற்று வளர்க்கும் போது அதை எல்லை கடந்து கடைசியில் எடுப்பது மக்களை எடுக்கும் சக்தி வருகின்ற நட்சத்திரங்களாக மாறும். அதன் இடைமறிப்படுவது உணவாக எடுத்து கோள்களாக மாறுகின்றது. அதன் உடலின் மையத்தன்மை ஆடும்போது சூரியனாக மாறும். நம்ம சூரியனாக சொல்றவங்களுக்கு அர்த்தமாதான். அப்போ சூரியனாகப்படும் போது
அதன் வளர்ச்சியின் கதை இருக்கும்போது அது தன் எப்படி இந்த நட்சத்திரம் வளர்ந்ததோ சூரியனாக மாறினதோ இதே போல அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து ஒரு சூரியன் தன்மை அடைகின்றது. அது தனக்குள் தனக்குள்ளா மாறிவிடுது. அப்ப பிரமண்டலங்களை எடுத்துக் கொடுக்கும் சக்தியாக போகும்போது அது இல்லை என்றால் இது முழுமை அடைகின்றது. இந்த முழுமை அடக்கும்போது சூரியன் நாள் அடைகிறது. இது செயல் இழந்தது. செயலை இழந்தால் அதில் பெற்றிருக்கக்கூடிய கோள்கள் எங்கு போகும் சொல்ல முடியும். வியாழன் கோழி இதே போல பிற மண்டலங்கள் ஈர்க்கும் தன்னை தொழில்நுட்பு அந்த குடும்பம் அழிந்த பின் அதுல இருந்து வரக்கூடிய நிலையை திசை மாறி ஓடி வருகின்றது. நம்ம புரியின் ஈர்ப்புக்குள் வரப்படுவது சூரியன் ஈர்ப்புக்குள் வரப்படுவதால் இது பல நிலைகள் ஒருங்கொண்டு ஈர்க்கும் தன்மை வியாழன் வருவது. அதே இதை நம்ம புரியில் இருந்தா போச்சு. நான் ஏற்கனவே 10-15 வருடத்துக்கு முன்னாடி சொல்லி இருக்குது. இது பல முறை போயிட்டே இருக்கணும். அப்பதான் விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க அப்ப அந்த வியாழங்கள் அப்ப கூட என்ன சொன்னாங்க, எனக்கு பூமியில் வராதுன்னு சொன்னா வியாழங்கள் வரும். அது வந்தோம்னா அங்கே ஆயுஷ் பாதிகள் இருக்கிறதுனால அதனுடைய வேகத்திழிப்பாகவும் சதன் தன்மை இல்லை. அதனால உங்க இடத்துல அப்படி அந்த ஆட்டத்தை அடக்கிவிடும். மற்ற கோள்கள் வந்து அந்த கோள்கள் சிதறி போகும் பணியை பாறை இல்லை. ஆனா வியாழன் கோளனால தப்பிச்சு விட்டோம். அதனால எந்த கோள் சிதறினாலும் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கே பெரிய இழுக்கு வந்துடும். வேற கோள்ல பட்டாலும் போதும், செவ்வாய் கோள் இருந்தா போதும், ஒழுகி போதும். அந்த உணர்வு ஒன்றோட ஒளி எடுக்கும் சக்தி அதை உருவாக்கி கொடுக்கும். ஒன்றுடன் பார்த்து செய்து உணர்வின் அறிவாக இயக்க செய்வது அதன் வழியில் மற்றதை வளர்ச்சி செய்யும். உணர்வு மற்றொன்று செய்யும் உணர்ச்சியை தூக்கும் தைக்க நாடகாரன்னு சொல்ல முடியாது. செவ்வாய் சொல்றது எல்லாம் காரணத்தை தான் அடிக்கிறாங்க. நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றாங்க, நம்ம கேட்கறதா எல்லாத்துக்கும் காரணம் தேடுறாங்க. இப்ப சாமி பண்ணா அது என்ன செயலாக இருக்கோ அது காரணத்தை மீனாச்சு. அப்படி என்ன காரணத்தை நம்பிங்கன்னா அவன் மீன் படி இருந்தால் குருவாச்சுன்னா அவனுக்கு சாஸ்திரத்தை சட்டத்தை யாகத்தை வளர்க்கிறான். இந்த மக்கள் மத்தியில சொல்லிட்டு நீ அபிஷேகம் ஆராதனை செய்து நம்ம எந்த ரூபாய் நினைக்கிறோம், எந்த மந்திரத்தை கேட்டோமோ செத்த ரூபாய் அந்த மந்திரத்தை சொன்னா அவன் கைவிடுங்க. கோயிலுக்கு யாரும் வணங்குற இடத்துல உட்கார்ந்தான் இந்த உணர்வும் பயிற்சி கல்லுக்கெல்லாம் சிலையேற்றது மனிதனுக்கு தான் உருவாக்குறான். உருவாக்கி இந்த உணர்வின் தன்மை வசிப்படுத்துறான். அடுத்த போய் சாமிக்கு செய்ய அதை ஆசை கொடுக்கணும்னு ஆசையை கொடுத்தான். எப்படி நம்ம அபிஷேகம் ஆராதனை பார்த்தா நேற்று கூட்டம் இருக்காது. இந்த யாகத்தை செய்து ஒரு பார்த்தாலும் கூட்டம் போகும். இந்த உணர்வு மந்திரத்தை செய்தால் சரியாகும் நினைப்பாங்க. இதுக்கும் தத்துவத்தில யாகத்தை செய்யணும். யாகத்தை செய்து உணர்வு தன்னை வழிவகுத்த கொண்ட பெண் அடுத்து செத்த பெண் இதே யாகத்தை விட்டீங்கன்னா அவங்க எழுதினார். மந்திரம் சொன்னவங்களும் சரி கேட்டவங்களும் சரி இதே மந்திரத்தை செய்து அவங்க கையில போகிறது. இதெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவா கூடும். இது அரசங்கள் ஞானிகள் வழி சொன்ன நிலைகள். இந்த குடும்பம் பிரபஞ்சமாகும் போது கார்த்திகை நட்சத்திரம் பிரிஞ்சு போயிடுச்சு. இதுல 2-3 நட்சத்திரங்கள் விளைவித்தது. அது முழுமையின்ற நிலையில் இப்ப கார்த்திகை முழுமையா விளையிடுச்சு. அதுல வரக்கூடிய உணர்வு என்ன செய்யுது, அறிவு சூன்யமாகும். ஆக இன்னைக்கு கதிர் இயக்கம் ஏன்னா விஞ்ஞானியுடைய வேலைகள் கதிரியக்கக்கூடிய கார்த்திகை தான் ஒளியின் கதிரை சுடராக மாற்றுகின்றான். ஒரு ஊழியர் அழைப்பின் தன்மை தான் வருகிறது. ஆனா அருளின் உணவை இருளை வென்று உலகை அறிவாக மாற்றும் கார்த்திகை நட்சத்திரம் பூமி விட்டு விளைவிக்கிறது. அதனுடைய சக்தி கிடைக்கிறது தனியா இருக்கு. இப்ப அதே நிலைகள் தான் இருக்கு. இதன் எடுத்துக்கொண்ட மனிதனால் உருவாக்கிய கதை இயக்கப்படுகிறது. சூரியனால் நுகரப்பட்டு இங்கே பூமியில் மற்ற பொருளோட சேர்த்து இந்த உணர்வு அது வெடிக்க தன் இனத்தோடு சேர்த்து கல்லையும் ஆவியாக மாற்றிவிட்டு தன் இனத்தை புயலாக மாற்றி செல்லும் அனுபவ உணர்வு. இந்த வான்வீதியில் சுவைத்த இந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு இது வெடித்தன்மை தனக்குள் வரும்போதுதான் இன்னைக்கு சூரியனை எடுத்து பார்த்தோம்னா வெடித்தன்மை அதிகமாக உள்ளுக்கே சென்றபின் தன் உணர்வின் தன்மைக்கு கருது நிறைய புள்ளிகள் வருகின்றது. ஆக அதனாலதான் நம்ம முதல்ல அந்த சூரியனை நான் பார்வைச்சுன்னா இப்ப பார்க்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. அதனால சூரியனை பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். இந்த நிலைநாட்டில் அனுமதி உழைத்து உணர்வை நம்மளுக்கு நுழைந்தது. ஆனா உற்று நோக்க வேண்டிய அறுவழி நமக்குள் எடுத்தால் போதுமா. சூரியன் இயக்கத்தில் இருக்கின்றோம் என்று முதலில் சொன்னேன். இந்த கலந்தத்தில் அதை எடுக்க வேண்டாம் என்பதற்கு அது சுத்தமாக மறுத்து. அதனால இந்த உணர்வு சூரியனும் இந்த நாளடைவில் அது மாசுபடும் தன்மை இருந்தார். இதனை உணர்வு இந்த நட்சத்திரங்கள் பிரிந்துவிட்டால் இப்ப இந்த நட்சத்திரங்கள் சூரியனாக பொங்க சூரிய குடும்பம். இப்ப நாம 2000 சூரிய குடும்பங்கள் இப்படி வளைந்ததான். இதே போல இதுக்குள் சூரிய குடும்பங்கள் மையமா முதலான சூரிய குடும்பம் சுழற்சி மாதிரி இதான் பெரிய பாதாளம் என்பது. அதை எந்த கோள் போனாலும் கரைச்சிவிடும். எது போனாலும் கரைச்சிடும். அது ஆவியாக மாற்றிடும். ஆவியாக மாற்றி மறுபடியும் மற்ற கோள்களுக்கு உணவாக கொடுக்கும். இதே மாதிரி இந்த சூரியனும்
இதன் நிழல் கரைந்துவிடும். கரைந்து விட்டால் அமிர்தத்தன்மை பரவும். நம் பூமி எரிசி விற்கலாம ஓடும். அப்ப எந்த பொருளையாவது விடும், எதுமையாக ஈர்ப்பு கொள்ள போகும். இதுல நிறைந்த அணுக்கள் இருக்கும். அதுல எங்க போய் உறுதியா போகுதோ அது எந்தெந்த பொருளை ஜீவ அணுக்கள் இருக்கிறோ அங்க போகும். இல்லைன்னா நாம எல்லாம் மனிதனாக்கற்ற உயிர்கள் இந்த விஷயத்தங்கள் வந்து சதா வேதனைப்பட்டுக் கொள்கிறது. ஒவ்வொன்றும் நாம் பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சா ஒன்றும் தெரியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தன்மை துடிப்பு அது தாங்காத அந்த உணர்வை வளர்த்துக் கொண்டேதான் இது தெளிவா காட்டார். மனிதனுக்கும் வேதனை செலுத்திக் கொண்டார். இந்த விஷயத்தன்மை கொண்டு நரக வேதனை பற்றி கொண்டுதான் இருக்கு. நம்ம நினைக்கிற உயிரை சாதாரணம். ஆனா அந்த வேதனை உணரும் தன்மை நமக்குள் உண்டு. உடல் ஆனத்தும் உடலின் தன்மை கொண்டு உணர்ந்து நுகர்ந்து அந்த வேதனை உருவாக்கும் நிலை. அந்த வேதனை உருவாக்கும் நிலை வரும்போதுதான் தன் அடக்கும் உணர்வு வரும்போது அடக்க முடியும். ஆனா உயிரின் ஒன்றிட்டு சதா அந்த உணர்வு இருந்து கொண்டேதான் இருக்கு. அதனாலதான் நீ அழுவாங்கிறான்னு இத்தனை நிலையை காட்டி பல அற்புதங்களை தன்னை இரு கையை நீட்டினா போதும். இதே கடத்தான் ஒண்ணு காக்கா பறந்து போது கை நீட்டுறதா கட்டி தன்னால வந்து ஒரு மனிதன் கருத செய்தாலும் அவனை முடியும் சொன்னா கூட ஊட்டிட்டு இங்க வந்துடும். தன்னையும் பழக செய்தார். இதெல்லாம் எதுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்புறம் சொன்னார். நீ இது செய்த நீ அதுவான ஆகும் ஒரு மந்திரத்தை எடுத்து. அதே சமயத்தில் நெற்றியை சட்டம் பள்ளிக்கு உணர்வோட போயிருப்பாங்க கூலிக்காரு. அந்த கூலிப்படையில நீ பாடுற கூடுறது அப்படின்னு என்னமோ சொல்லணும். மாசோட்டன்னு சொல்ற பட்டன் பூச்செடி பயங்கரமா அவ்வளவு சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த உணர்வின் ஒளி அணைகள் அவள் எடுத்துக்கொண்ட உணர்வின் அணைகள் குவித்து எடுக்கும்போது உணர்வு ஒளியை நீ பார்த்தீங்க. ஆக இது மறைந்ததில்லை, அவன் உடல்ல விளைந்தது. எவனுக்குள் சென்றாலும் இந்த உணர்வின் தன்மை தான் இயக்கும். அவன் பொறிக்காகவே செயல்படும் தன்மைகள். இவன் இந்த உணர்வு அதிகமான நோக்கத்தால் அடுத்தவங்க கொலை செய்யறதுக்கு இந்த மாதிரி கூலிப்படையா போவான். இங்கே அங்கே எல்லாம் சொல்றது இதனால அந்த இயற்கை நிலையில் வரப்படும் போது நீ மனிதனானத்தின் முதல் கடவுளாகின்ற உனக்கு அஞ்ஞானத்தை உருவாக்குகின்ற அனைவரும் உருவாக்கும் பண்புகள். இந்த உலகம் உனக்கு சொந்தமில்லை, இந்த உடலான உலகம் உனக்கு சொந்தமில்லை. அஞ்ஞான உணவே உனக்கு சொந்தமாகும். ஆக அந்த அருள்மொழியின் உணவே உனக்கு சொந்தமாக மட்டும் அனைவரும் அது பெற வேண்டும் என்று எண்ணினால்தான் நீ இதை தெரிகின்ற. நாம் பெற்றுவிட்டே நகம் கொண்டால் அந்த உணவின் விஷயம் உனக்குள் தோன்றும். இதையும் அழைத்துவிடும். நீ போவதாங்க இருளுக்குள் தான் நீ வரவே தவிர ஒழித்து நீ வர முடியாது. அவங்க இத்தனை பண்ணும் என்னோட நான் இன்னைக்கு நம்ம பல பேர் தொல்லை செய்யறாங்க. நான் அதை பத்தி நினைக்கிறது தொல்லை செய்யறான்னு நினைச்சாதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சாமியாரும் 190% தப்பு செய்யவே வரணும். ஆண்டவனை கைக்குள்ள வச்சிருக்க மகனை ஏமாற்ற பழகிறாங்க. அவனுக்கு உணர்வு அவன் இங்கே பலன்னு அவனுக்கே தெரியாது. அந்த உணர்வு வச்சு நம்மளை விட்டு பார்க்க போகும்போது நம்மளை விட்டுறதுனால என்ன நிச்சயம் அவங்க என்ன அவங்க எண்ணங்களை தப்பு வர்றது அவங்கள தப்பு சொல்றது. அது நம்மளை பார்க்கும்போது தெளிவாக உணர்வு வருவது நாம் பிரார்த்தனை பண்ணிக்கின்ற அவனை குற்றவாளி ஆக்குறது. குற்றம் புரிந்த உணர்வு அங்க இருக்கிற குற்றத்தில் உணர்வு கொண்டுதான் பார்த்து அந்த உணர்வின் தன்மைதான் நான் என்ன செய்யும் எதை எந்த நீதியில் நீ எதை எண்ணுகின்றாய் எதுவாக அந்த அருள் தெரியவில்லை என்றால் அந்த அருள் மாறும். இவர் தவறு செய்தார் இந்த உணர்வு தான் நான் எதை செய்தாலும் தப்பு நம்ம ஏமாத்துறான்னு அவன் குற்றம் அல்ல. அதுக்காக தவறு செய்தார் என்று எந்த கடுமையான ஆயத்தை அவன் வீழ்த்தேன்னா உடலைத்தான் வீழ்த்த முடியும். ஆனால் அந்த உணவின் தன்மை விஷத்தன்மை உண்டு எனக்குள் வளர்ந்து. அதுதான் யார் இருக்கிறது சாமி சொல்ல வேண்டும். சாமி இந்த சக்தி இருக்குன்னு ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார். நம்மளுக்கு சக்தி இருக்குன்னு அவர் சொல்லத்தான் தோசப்பட்டு செய்யறது. அப்படி உங்களுக்கு ஒட்டி போயிடுவாங்க. செய்ய முடியும், நான் செய்ய முடியும். அனுபவத்தாக்க நான் வளர்ச்சி போச்சேங்க. நாம் இந்த உடலை எத்தனை நாள் எடுக்கிறோம், இந்த புகழ் எத்தனை நாள் கொண்டவன் உடல் வரப்போகும்போது மற்றவர்கள் போட்டு ஆக பெரிய சாதிங்கன்னு பயன்றான். எனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல பொருள்கள் அங்கே போகணும், அங்கே இருக்கு. இந்த உடல் தன்மை போகும்போது நான் அங்கே போவேன். அதனாலே செயலாற்று ஒருவர் போற்றுவதற்காக நான் வரவில்லை, ஒருவர் போற்ற வேண்டும் என்று செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒவ்வொரு உயிரும் உணவின் தன்மை ஒளியாக வேண்டும் என்று அந்த அருளையும் பெற வேண்டும் என்பதை எழுதிய மீண்டும் அது நிறைய பெறப்படும் போது இருளை அகற்றலாம், ஒளியாகலாம். எல்லோரும் அந்த அருமையான பெற வேண்டும் என்று பக்குவத்தை அது பலன்கள். அதனால்தான் இப்ப கார்த்திகை நட்சத்திரம் நிலை போயிட்டு நம்ம பிரபஞ்சத்தில் அந்த அறிவு நாம் சூன்யம் அழைத்து வருது. ஏன்னா ஒன்றின் மோதி உணவின் தன்மை அறிவு மொழியாக வருவதெல்லாம் குறைந்து விட்டது. ஆனால் கார்த்திகை நட்சத்திரம் இதே போல இன்னும் 2-3 நட்சத்திரங்கள் விலகும் பருவத்தில் இருக்கின்றது. அதனால இதெல்லாம் மாறினோம். அது விளைவிட்டு நம்ம சூரிய குடும்பத்துக்கு பல 1000 ஆண்டுகள் வரப்படும் போது சூரியன் தனித்து பிரிந்து
அதுக்குள் நாம இந்த உலகம் தன்மை பெற்ற நீர் வளத்தை நிறையமா இருக்கும் போது பூமி நீர் வளமாக மாறிவிடும். இந்த இறையின் தன்மை கூடு ஈர்க்கும் நிறைவேற்றும் போது விலகி செல்லும் போது பனிப்பாறைகளாக மாறும். அதுக்குள் இங்க இருக்கக்கூடிய அனைத்தும் ஒழுங்கு. ஆனால் இந்த ஐசு பெட்டிகளை வச்சு மறுபடியும் தொடர்பு செதறந்து போகும்போது அழுக்கு பிரபஞ்சத்தில் பரவும். இந்த நம்ம உயிரான அழுக்கு பரவிருப்புன்னு அதை எடுத்துக்கொண்ட நவந்த உணவுக்கு வேறு எங்கேயோ உருவாக்கும். இந்த உடலின் தன் வரும்போது ஒளியாகவே இந்த காலத்துக்கு நான் பெற்றோர்கள் சொல்லலாம். இந்த உடல் எத்தனை நாள் ஆகும் தெரியுது. நாம எதுக்கு இது போடுறோம், இந்த அழகு அந்த அழகு எல்லா அழகும் வைக்கிறோம், எல்லாத்தையும் செலவழிக்கிறோம். இப்ப ஆடம்பர பொருளை செலவழிக்கிறோம். இதெல்லாம் வீச்சுதான். இன்னைக்கு எல்லாம் சம்பாதிச்சு அழகாக வைத்தாருன்னா நோய் என்ற உணர்வு வந்து இதெல்லாம் தண்ணி தூக்கி தூக்கி எறியும். அப்ப தூக்கி எறிவிட்டு நல்லா இருக்கும், இது வேண்டாங்கிற சொல்றது. இப்ப நீங்க நல்லா நல்ல மண்ணு இருக்கிறாங்க, அக்காமலே சிரிச்சு கேவலப்படுத்த பாரு, என்னை பிடிக்காம என்னை கேவலமா இந்த உணர்வை எடுத்த உடனே தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வு எடுத்து அவங்க மேல வெறுப்பும் வேதனை அவங்க எதாவது சொல்றாங்க. இது நமக்கு நீ அவங்க சரிப்பாக நல்லபடிக்கு வச்சு மனுஷன் நான் சேர்த்துக்கணும் அவங்களா இந்த உணர்வை எடுத்து நமக்கு தடுக்க பழக வேண்டும். அதனால 6வது அறிவு தேனாது. இது தடுக்கக்கூடிய வல்லமை எதில் வேணும்? அருஞானத்தை நாம் பெருக்கப்படும் போது நம்மளுக்கு பாதுகாப்பாகும். ஆக அருஞானத்தை பெருக்க வேண்டும் என்ற நிச்சயம் நாம் எண்ணியது உயிர்கள் நினைக்கப்படும் உருவாக்குதான் பிரம்மாவை தருவித்தார். அதனுடைய உணவாக்கும் அதுவே நமக்கு பெருக்கினால் அது நம்மை காக்கும். ஆக வேதனையின் உணர்வை நடந்தால் நம்மை எதை செய்யும்? தீமையின் உணர்வின் தன்மையை நம்மை மாற்றும். பரிவாயத்துக்கு பெரிய தத்துவ ஞானி ஆகணும், எல்லாத்தையும் காக்கக்கூடிய வல்லமை வரணும். மாணவர்களுக்கெல்லாம் எல்லாம் சொல்லணும். நாங்கெல்லாம் வயசுல படிக்காத வயசுலையும் பேசுறோம், படிக்கிறவங்க நீங்க பதிவு செய்யணும். அதை ஆற்றலை நீங்க வளர்க்கணும். எல்லோரும் நலன் பெற வேண்டிய உணர்வை வளர்க்கணும். உங்க பாரு அவன் இதை அகற்றுவதா இருக்கும். அஞ்ஞானத்தை பெறும் கருவின் தன்மை உருவாக்கணும், உணவின் தன்மை ஒளியாக்கணும்.